கல்லூரியை படித்துவிட்டு வருகின்ற வழக்கறிஞர்கள் 10 பேரிலே கிட்டத்தட்ட 7 பேர் இந்த தொழிலுக்கு தகுதியற்றவர்களால்தான் இருக்கிறார்கள். இதுவும் ஒரு நிதர்சனம். இதெல்லாம் மாற்றுவது ஒரு நீதிபதியால் மட்டும் முடியாது, ஒரு வழக்கறிஞரால் மட்டுமே முடியாது. சமுதாய மாற்றம் வேண்டும். மற்றொன்றை சொன்னார்கள், அந்த வழக்குகள்லாம் தேங்கி கிடக்கின்றன. இன்றைக்கு உண்மை என்னவென்றால் கிட்டத்தட்ட 6 கோடி வழக்குகள் தேங்கியிருக்கின்றன. 6 கோடி வழக்குகளுக்கு ஒரு கோடி வழக்குகள் இப்போது வந்து கொண்ட வழக்குகள் என்று எடுத்துக்கொண்டாலும் 5 கோடி வழக்குகள் பழைய வழக்குகள் எடுத்துக்கலாம். இதற்கு காரணம் என்று ஒருவரையும் தனிப்பட்டு குறிப்பிட முடியாது. நீதிபதிகள் காரணமாக இருக்கலாம், வழக்கறிஞர்கள் காரணமாக இருக்கலாம், அரசும் காரணமாக இருக்கலாம். ஆக அனைவரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை. வழக்குகள் பெருக வேண்டும். பொதுவாக உரிமையல் வழக்குகள் பெருக வேண்டும், குற்றையர் வழக்குகள் குறைய வேண்டும். அதாவது ஒரு நல்ல சமுதாயத்தினுடைய ஒரு கோட்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலை உருவாவதற்கு நம்ம எல்லாமே அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும்.